ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் பார்த்தீங்கன்னா, இப்போ கண் கலங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, ரோபோ சங்கர் அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இறப்ப தாங்க முடியாம தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற மக்கள் பார்த்தா ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இவங்களுக்கு இப்போ தான் 47 வயசு ஆகுது. ஸோ, அதுக்குள்ள பார்த்தா இவங்களுடைய இறப்ப தாங்க முடியல. அது மட்டும் இல்ல, மறுநாள் பார்த்தா இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுடைய பேரனுக்கு பார்த்தீங்கன்னா காதணி விழா இருக்கு. ஸோ, அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னதான் அவங்களுக்கு நடந்திருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இவங்களுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்? தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் நகைச்சுவை நடிகராக பார்த்தா பல படங்களை பார்த்தா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சுருப்பாங்க. இவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும், ஸோ அவங்களுடைய உடலில் என்ன மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க குடிக்காத பாட்டில்களே இல்லைன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. மதுபானங்கள் அப்படி அருந்துவாருன்னு பார்த்தா சொல்கிறாங்க நிறைய பேர். ரீசெண்டாக சென்னையில் பார்த்தா ஷூட்டிங் போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா படம் நடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்திருக்காங்க. ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்கள தனியார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. வென்டிலேட்டர், ஸோ இதுங்களுடைய உதவியுடன் பார்த்தா சிகிச்சையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன நடந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க உயிரிழந்துட்டு விட்டாங்கன்னு பார்த்தா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த மருத்துவமனை இல்லை, ஸோ ரோபோ சங்கர் அவங்களுடைய ஃபேமிலி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சீம பிரபலங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸோ தமிழ்நாடு முழுக்க பார்த்தா கண்ணீர் மல்க பார்த்தா அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுடைய இறப்பை பார்த்தா தாங்க முடியாமல். ஏறாத ஃப்ளைட் இல்லை, இறங்காத பாட்டில்கள் இல்லை, அந்த மாதிரி ஒரு டயலாக் சொல்கிற மாதிரி பார்த்தா ஸோ இவங்க அந்த அளவில் பார்த்தா அனுபவிச்சிருக்காங்க எல்லா வாழ்க்கையும். இவங்களுடைய ஆக்டிங்கால் பார்த்தா தமிழ் மக்களை ரொம்பவும் ஈர்ப்பாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவில் பார்த்தா இவங்க காமெடியனாக பார்த்தா நடிச்சிருப்பாங்க. என்னென்ன படங்கள், விஸ்வாசம், மாரி, வேலைக்காரன், புலி, இந்த மாதிரி பல படங்களில் பார்த்தா இவங்க ஒரு காமெடி ஆக்டர் மட்டும் இல்லாமல் பார்த்தா நிறைய மக்களுக்கு பார்த்தா இவங்கள பிடிக்கவும் வச்சிருப்பாரு. அந்த நிலையில் பார்த்தா ரீசெண்டாக இவங்களுடைய உயிரிழப்பு பார்த்தா யாராலுமே தாங்க முடியல. இவங்க உயிரிழந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் இது மட்டுமா தான் இருக்கணும். மதுபானம் பார்த்தா இவங்க நிறையவே அருந்துவாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 ரூபாயில் இருந்து ஸோ 60,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டில்களை வாங்கி குடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏறாத ஃப்ளைட்டும் இல்லை, இறங்காத அதாவது பார்த்தீங்கன்னா போகாத லக்ஸரி காரும் இல்லை. சொல்கிற விதமாக பார்த்தா இவங்களுடைய வாழ்க்கையை அந்த அளவில் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. பல நாடுகளுக்கு பார்த்தா இவங்க போயிட்டு வந்துட்டாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வீடியோ பார்த்தா சோஷியல் மீடியாவில் ஒட்டு மொத்தமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ 46 வயசில் புகழின் உச்சிக்கு போயிட்டு வந்தவங்க ஸோ இப்போ பார்த்தா உயிரோடு இல்லைன்னு சொன்னால் எப்படி கேட்டு இருக்க முடியுதா? நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக பார்த்தா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒட்டு மொத்தமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வாழ்ந்ததை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக சொல்லி வச்சுருக்காரு. ஸோ இது என்ன இவங்களுக்கு இறப்பு வந்துடும் தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பேசி வச்சுருந்தாங்களா என்னென்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த அளவில் நான் சொன்ன விஷயங்கள் ஏறாத ஃப்ளைட் இல்லை, பார்க்காத லக்ஸரி காரு இல்லை, ஸோ அருந்தாத மது பாட்டில்கள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி வச்சுருக்காரு.